ஜப்பான் மாதிரி ஒரு சின்ன தீவுக்குள்ள இருந்துட்டு திடீர்னு நம்ம ஊர் பரோட்டா சாப்பிடணும் போல இருந்தா 7 கடல் 7 மலை தாண்டி போற மாதிரி 2 ட்ரெயின் மாறி 20 நிமிஷம் நடந்து அப்புறம் கடை வந்துச்சு. கடை பேரு ஜாப்பனீஸ்ல இருக்கேன்னு பார்த்தா உள்ள மெனு கார்டுல இருக்கிறது மெதுவடை மசால் வடைன்னு எல்லாமே நம்ம ஊர் ஐட்டம் தான். அதுக்கு முன்னாடி இது ஸ்பான்சர்லாம் இல்ல. ஸோ கடன் நமக்கு பிடிச்ச ஐட்டம்லாம் ஆர்டர் பண்ணியாச்சு. அடையார் ஆனந்த பவன் சரவண பவன்லாம் யூகே யூஸ்ல தான் காமன். பட் ஜப்பான்ல இவங்க பல வருஷமா இவங்க பார்டர்ஸை ஓபன் பண்ணாம நிஜமாவே ஒரு தனித்தீவா இருந்ததால நம்ம ஊர் ஸ்டைல்ல ஒரு நல்ல பரோட்டா சாப்பிட்றதுலாம் ஜப்பான்ல சாதாரண விஷயம் இல்லைங்க. ஃபர்ஸ்ட் வந்த ஐட்டம் வாழை இலையில வச்ச மெதுவடை. எவ்வளோ ஐட்டம் இருந்தாலும் நமக்கு ஃபர்ஸ்ட் பிரியாணி தான். ஸோ சுட சுட சிக்கன் பிரியாணி சாப்பிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஊர் பரோட்டா, மட்டன் பெப்பர் ஃப்ரை, சப்பாத்தி, சைட் டிஷ்னு எல்லாமே செம்மையா இருந்துச்சு. எல்லாத்தையும் சாப்பிட்டு செம்மையா இருக்கு நான் ஹாப்பியா சொல்லிட்டு வெளில வந்தாச்சு. இன்னொரு விஷயம், ஜப்பான்ல நிறைய கடைகள்ல வாசல்ல இப்படி மெனு கார்டை ஒரு ஸ்டாண்ட்ல வச்சிருப்பாங்க. நடந்து போகும்போது கடையை பார்த்துட்டு நம்ம பட்ஜெட்டுக்கு செட் ஆகுமா, நம்ம பிடிச்ச ஐட்டம் உள்ள இருக்கான்னு கடைக்குள்ள போகாம வெளியே இருந்து மெனுவை பார்த்து டிசைட் பண்ணிக்கலாம். நல்ல ஐடியா இல்ல? நீங்க கடைசியா எப்போ பரோட்டா சாப்பிட்டீங்க? அண்ட் இந்த மாதிரி ஜப்பான் வீடியோஸ்க்கு ஃபாலோ பண்ணுங்க.